பெரும் வெற்றியை நோக்கி அனுர இன்று மாலை ஜனாதிபதியாக பதவி பிரமாணம். தேர்தல் தோல்வியை ஏற்க தயாராகும் ரணில். நாட்டை விட்டு வெளிநாடு பறந்த நாமலின் மனைவி. சொந்த தொகுதியில் மக்களால் தூக்கி எறியப்பட்ட ராஜபக்சர்கள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். தபால் மூல வாக்களிப்பில் வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் அனுரகுமார திசாநாயக்க முதலிடம் பெற்றுள்ளார். இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்க 50%க்கும் மேல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வருவதால் 2ஆம் சுற்றுக்கு செல்லாமல் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்பது தெளிவாகியுள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக பாரியளவு வாக்கு வித்தியாசத்தில் தமது கட்சி வெற்றியீட்டியுள்ளதாக 2வது இடத்தை பெறும் வேட்பாளரினால் அனுரவின் வாக்கு எண்ணிக்கையை பிடிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டியதாக அறிவிக்கப்பட்டவுடன் அனுரகுமார பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார். சில வேளையில் இன்று மாலையே அனுர ஜனாதிபதியாக பதவியேற்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் தோல்வியை ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்ளும் நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொகுதியை கலைக்கும் உத்தரவு அதன் பிரகாரம் தற்போதைக்கு அவர் தனது தனிப்பட்ட பணியாளர் தொகுதியை கலைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிரகாரம் பெரும்பாலும் நாளை அல்லது மறுநாள் அவரது பணியாளர் தொகுதியினர் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தங்கள் அலுவலகங்களை விட்டு வெளியேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் சுமார் 200 பேரளவிலான அலுவலக பணியாளர் தொகுதியினர் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட உத்தியோகத்தர்களாக ஜனாதிபதி அலுவலகத்தில் பணியாற்றியிருந்தனர். தற்போது வரை வெளியான உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளின்படி அனுரகுமார திசாநாயக்க 51.81% வாக்குவீதத்தில் முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் மனைவி லிமினி இலங்கையை விட்டு அதிகாலை வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய தினம் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்த வேளை அதிகாலை 3:30 மணியளவில் லிமினி வினோஜா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை சட்டத்தரணி திலகஸ்ரீ வீரசிங்க ஆகியோர் எமிரேட்ஸ் விமானம் மூலம் துபாய்க்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று முன்தினம் நாமல் லிமினி தம்பதியின் 2 குழந்தைகள் லிமினியின் தாயார் மற்றும் பணிப்பெண் ஆகியோர் நாட்டை விட்டும் வெளியேறியிருந்தனர். மேலும் முன்னாள் அமைச்சர் சுதந்த புஞ்சின்ல மேவும் நேற்றைய தினம் தனது குடும்பத்தினர் சகிதம் இந்தியாவின் சென்னை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்சவின் சொந்த தேர்தல் தொகுதியான பெலியத்தை தேர்தல் தொகுதியில் அவர் படுதோல்வியடைந்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் தொகுதியும் ராஜபக்ச குடும்பத்தின் பரம்பரை தொகுதியுமான பெலியத்தையில் அனுரகுமார திசாநாயக்க பாரிய வெற்றியீட்டியுள்ளார். அவர் 34,320 வாக்குகளை பெற்று 53.43% வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளார். 2ஆம் இடத்தை பிடித்துள்ள சஜித் பிரேமதாச 16,820 வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க 5,460 வாக்குகளுடன் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். வெறுமனே 5,385 வாக்குகளுடன் நாமல் தனது சொந்த தேர்தல் தொகுதியில் 4வது இடத்தை பிடித்து படுதோல்வியடைந்துள்ளார். நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு காவல் நிலையங்களினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும் போது உங்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது.
நேற்றிரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது.